மார்ச் 3, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களை அரவணைப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார். The Lord will embrace you, protect you and lift you up. ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் போராட்டம் என்பது தவிர்க்க முடியாதது. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள் நம்மை தேவனோடு இன்னும் ஐக்கியப்படவும் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியடையவே தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் போராட்டமான சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகிறோம், கலங்குகிறோம், என்ன செய்வதே என்று தெரியாமல் கவலைப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் போராட்டங்களை அனுமதிக்கிற தேவன் நம்மை தனியாக விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று கலக்கத்தோடு இருக்கும் உங்களுக்கு, உன்னோடே போராடினவர்களை தேடினாலும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று இந்த நாளிலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Though you search for your enemies, you will not find them. Those who wage war against you will be as nothing at all. My dear brothers and sisters, struggle is inevitable in life. God allows the struggles in our lives to bring us closer to God and to grow in our spiritual life. But in a struggling situation, we get tired and agitated. We worry and we don't know what to do. The God who allows us to struggle in our lives is not the one who leaves us alone and watches. He is the one who helps us in such situations and lifts us up. For those of who are worried that I am living in the midst of the lot of struggle in my life, you will not even find those who have struggled with you. On this day the Lord gives what he promised, that the man who fought with you will become nothing. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து அவளை அரவணைத்து அவளை பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்து அவளை நீ உயர்த்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உன்னோடே போராடினவர்களை நீர் காண மாட்டாய், அவர்கள் யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லாம் இல்பொருளாவார்கள் என்ற வார்த்தையின்படியாகவே அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே என்னென்ன போராட்டங்கள் ஆண்டவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த நாளில் முடிவுக்கு வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த போராட்டத்தினாலே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலைகளை ஆண்டவர் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவனே நீர் தந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இனி ஒருபோதும் ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே அப்பா, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிள்ளைகள் காணாதபடிக்கு அவருடைய வாழ்விலே நீர் மகத்துவமானவராக இருந்து பெரிய காரியங்களை நீர் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். அவளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒன்றும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை சேதப்படுத்தாதபடிக்கு அணுகாதபடிக்கு ஆண்டவர் நீர்களுக்கு துணையாக இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை இந்த நாளில முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் நீர் வெற்றியும் ஆண்டவரே சுகத்தையும் அருள
கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நேரே ஆசீர்வதித்தருள்வீராக. பலவீனத்தின் மத்தியிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனங்களை மாற்றி நல்ல சுக வாழ்வை தந்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆறுதலாய் தேர்தலாய் இருந்து அவள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் அமையும்படியாக நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்ற தீர்க்க ஆயுசலை பெற்று அவள் வாழும்படியாக நிற்கிறவை தருவீராக. அவளை அரவணைத்துக் கொள்வீராக, பாதுகாப்பீராக. அதே போல திருமணாலை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்த நீர் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவள் எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தருவீராக, காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.